ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிஷின் லேர்னிங்னா என்ன, அதுக்கப்புறமேல மிஷின் லேர்னிங்ல என்னென்ன கேட்டகரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ மிஷின் லேர்னிங்ன்றது என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு சின்ன ஒரு பார்ட் தான் மிஷின் லேர்னிங். ஸோ மிஷின் லேர்னிங்க்கு உள்ள பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு பார்ட் தான் பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங். இப்படி தான் இதோட ஹைரார்கி இருக்கும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நிறைய விஷயம் இருக்கும். அதில் ஒரு சின்ன பார்ட் தான் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங். அந்த மிஷின் லேர்னிங்ல பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி டெக்னிக் தான் பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங். ஸோ இந்த மிஷின் லேர்னிங்னா என்னன்னா அது ஒரு கம்ப்யூட்டர் அல்காரிதம். ஒரு அல்காரிதம்னா பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டெப்ஸ், வெல் டிஃபைன்டு ஸ்டெப்ஸ் எப்படி பண்ணணும் ஒரு விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு அதான் அல்காரிதம்னுவாங்க. அது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். எப்படின்னா டேட்டாவிலேருந்து அது லேர்ன் பண்ணும். ஸோ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா 1959 ஆர்த்தர் சாமுவல்ன்றவர் தான் இது கிரியேட் பண்ணாரு. ஸோ அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டைம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் ஆயிடுச்சு. 50 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே மிஷின் லேர்னிங் இருக்குது. பட் ஆனால் சில கன்ஸ்ட்ரைன்ஸ்னால பார்த்தீங்கன்னா டேட்டா அந்த அளவுக்கு அவைலபிள் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷன் பவர் அந்த அளவுக்கு கிடையாது. நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா கூட கம்ப்யூட்டேஷன் பவர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்க மிஷின் மாதிரி ஜிபியு அந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கிடையாது. ஸோ அதனால அதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாக்னேட்டடாக இருந்தது. ஸோ இப்போ ரீசன்ட் டெவலப்மெண்ட்னால கம்ப்யூட்டேஷன் பவர், அதுக்கப்புறம் அவைலபிள் பிக் டேட்டாவோட அவைலபிலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீப்பாக இருக்குது கம்ப்யூட்டேஷன் பவர். அதனால பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துருக்கு, நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ மிஷின் லேர்னிங்கோட ஒரு முக்கியமான ஒரு டாஸ்க் என்னன்னா அது டேட்டாலேருந்து லேர்ன். ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் நம்ம யூஸ்வலாக நார்மலாக நம்ம எப்படி ப்ரோக்ராம் எழுதோம்னா நம்மக்கிட்ட இன்புட் இருக்கும். அதுக்கப்புறமேல அதை அந்த இன்புட் வச்சு நம்ம ஃபைனலாக என்ன நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுதுவோம். இப்போ ஒரு நம்மக்கிட்ட 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பர் ஆட் பண்ணோம்னா அதுக்கான ப்ரோக்ராம் இப்போ சிலியோ இதுலையோ எந்தெந்த லாங்குவேஜில் வேணுமோ நமக்கு பிடிச்ச லாங்குவேஜில் நம்ம எழுதுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராம் உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த இன்புட்டை வச்சுன்னு சொல்லி நமக்கு வெல் டிஃபைன்டாக நமக்கு தெரியும். இதுக்கப்புறமேல் இது பண்ணணும், இதுக்கப்புறமேல் இதை பண்ணணும்னு சொல்லி நமக்கு தெரியும். பட் ஆனால் சில சினாரியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமே நம்மளால எழுத முடியாத அளவுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அந்த மாதிரி விஷயம் தான் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங். ஸோ மிஷின் லேர்னிங் அல்காரிதம் என்ன பண்ணோம்னா நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம ப்ரோக்ராம் எழுத மாட்டோம். இந்த ப்ரோக்ராம்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மாதிரி இந்த ஸ்டெப் எழுதுன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக இது பண்ண மாட்டோம். இந்த டேட்டாவிலேருந்து நம்மளால அந்த பேட்டர்னை எப்படி ரெகக்னைஸ் பண்ணுறது, ஸோ அந்த பேட்டர்னை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த பேட்டர்ன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் கிரியேட் ஆகும். ஸோ மிஷின் லேர்னிங்கோட ஒரு முக்கியமான இது பார்த்தீங்கன்னா அல்காரிதத்தோட ஒரு முக்கியமான இது பார்த்தீங்கன்னா டேட்டாலேருந்து பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்ணும். ஸோ டேட்டாலேருந்து பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்ண பிறகு அந்த பேட்டர்ன் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் கிரியேட் பண்ணுவோம். ஸோ டேட்டாலே பார்த்தீங்கன்னா 2 விதமான டேட்டா இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் டேட்டான்னுவாங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டேட்டான்னுவாங்க. ஸோ நம்மளோட மெயின் கோல் மிஷின் லேர்னிங்கில் என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவிலேருந்து பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்ணணும். ஸோ அந்த பேட்டர்ன் ரெகக்னேஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி அந்த இது ரெகக்னைஸ் பண்ணிச்சுன்னா மிஷின் லேர்னிங் அல்காரிதம். அதுக்கப்புறமேல் நம்ம புதுசாக டேட்டா கொடுக்கும்போது இந்த பேட்டர்னை வச்சு அது ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ மொத்தம் 2 விஷயம் இருக்குது மிஷின் லேர்னிங்கில். ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் டேட்டா வச்சு நம்ம ஒரு மாடல் கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாடல் தான் என்ன பண்ணணும்னா டெஸ்டிங் டேட்டா வச்சு இந்த மாடல் நமக்கு ஃபீட் பண்ணோம்னா, இந்த மாடலுக்கு நம்ம டெஸ்டிங் டேட்டா ஃபீட் பண்ணோம்னா நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ நம்ம பழைய ப்ரோக்ராமில் எப்படின்னா நம்ம இன்புட் இருக்கும், நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம், அந்த ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் வரும். ஆனால் நீங்கள் மிஷின் லேர்னிங்லன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரைனிங் டேட்டா வச்சு ஏதாவது ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு மாடல் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ட்ரைனிங் டேட்டா வச்சு ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம் நம்ம சூஸ் பண்ணி அதுக்கான ஒரு மாடல் கிரியேட் பண்ணுவோம். அந்த மாடல் வச்சு என்ன பண்ணுவோம்னா டெஸ்ட் டேட்டா சப்ளை பண்ணி அந்த மாடல் செக் பண்ணுவோம். நம்ம எப்படி இருக்கு அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அந்த அவுட்புட் தான் பார்த்தீங்கன்னா
நம்ம ஃபைனலாக யூஸ் பண்ணுற அவுட்புட். ஸோ பழைய மாடலில் ஜஸ்ட் இன்புட் உங்களுக்கு அவுட்புட் இருக்கும். ஆனால் நீங்கள் புது மிஷின் லேர்னிங் விதமான இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ட்ரைனிங் டேட்டாலேருந்து பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு மாடல் வந்து கிரியேட் ஆகும். அந்த மாடலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் டேட்டா வந்து கொடுப்பீங்க. அந்த மாடல் வந்து என்ன பண்ணுன்னா வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணும், இல்லை உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் நம்ம யூஸ்வலாக நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கும் மிஷின் லேர்னிங்க்கும். ஸோ இதில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. மிஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீச் ரெகக்னிஷன், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், கம்ப்யூட்டர் விஷன், இந்த மாதிரி நிறைய ஃபீல்டில் வந்து நம்ம வந்து மிஷின் லேர்னிங் வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு மாடல் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான சில டேட்டா யூஸ் பண்ணுவோம். அந்த டேட்டா தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரைனிங் டேட்டான்னு. அந்த ட்ரைனிங் மொத்தம் 2 விதமான டேட்டா இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைனிங் டேட்டா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் டேட்டா. ஸோ ட்ரைனிங் டேட்டா என்ன பண்ணுன்னா வந்து மாடல் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். டெஸ்ட் டேட்டா என்ன பண்ணுவோம்னா வந்து அந்த மாடல் வந்து எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுது, அதோட அக்யூரசி எப்படி இருக்குது அப்படின்னு இது பண்ணுறதுக்காக வந்து நம்ம வந்து டெஸ்ட் டேட்டா வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே ட்ரெயின் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா வந்து இந்த மாடல் வந்து நம்ம வந்து ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஃபீல்டில் வந்து நம்ம வந்து டிப்ளாய் பண்ணுவோம். ஏன்னா யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து நமக்கு வந்து டெஸ்ட் டேட்டா வந்து நமக்கு வந்து கிடைக்காது. அதனால என்ன பண்ணுவோம்னா வந்து நம்ம நார்மலாக இருக்க டேட்டாவே பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சிடும். ஒரு 80% ஆஃப் தி டேட்டா பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 80%, 60 to 90% ஆஃப் தி டேட்டா வந்து நம்ம வந்து 60% ஆஃப் தி டேட்டா வந்து நம்ம வந்து ட்ரைனிங் டேட்டா வச்சுக்கலாம். 40% ஆஃப் தி டேட்டா வந்து நம்ம வந்து டெஸ்ட் டேட்டா வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எல்லாமே அப்ளிகேஷன் டிபெண்டன்ட் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ட்ரைனிங் டேட்டா கொடுக்குறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாடல் வந்து அக்யூரேட்டாக வரும். ஸோ நீங்கள் நிறைய அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிஷின் லேர்னிங்ன்ற ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 1960ஸ்லேயே கண்டுபிடிச்சிருந்தாலும் அது ஆனால் அவ்வளோ ஃபேமஸ் ஆகலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்ட அவைலபிலிட்டியான டேட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கம்மியான டேட்டா வச்சுட்டு நம்மளால் வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது. டேட்டாவும் நம்மக்கிட்ட அவைலபிள் கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷன் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட டேட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷன் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சீப்பாக இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட மிஷின் லேர்னிங் அல்காரிதத்தோட ஒரு இன்ட்ரோடக்ஷனு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.